ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் 19வது பகுதி இன்று. பொதுவா நாம் உணவு உண்ணாத நாளைத்தான் பட்டினி நாள் என்று சொல்றது வழக்கம். ஆனால் பெரியாழ்வாரோ ஒரு பாசுரத்திலே உணவு உண்ணாத நாள் எனக்கு பட்டினி நாள் கிடையாது என்று காட்டுகின்றார். வேறு எதை பட்டினி நாள்னு சொல்றார்? கண்ணா, நான்முகனை படைத்தானே காரணா கரியாய், உண்ணாத நாள் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று எண்ணாத நாள், வேத நான்மலர் கொண்டு உன்னுடைய திருவடி கீழே நன்னாத நாள். அவை தட்டுப்படுமாகில், இந்த கைங்கரியங்கள்லாம் தட்டுப்படும்னு சொன்னா அன்றுதான் எனக்கு பட்டினி நாள் என்று காட்டுகின்றார். ஆக கண்ணா, கண்ணான்னு சொல்றதுனாலே சர்வ சுலபனாய் நமக்கு கிடைக்கக்கூடியவன், பரபிரம்மம், பரந்தாமன், பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிறான். அவனை சென்று நாம் எப்படி அடையறதுங்கிற பயம் இல்லாதபடிக்கு நாம் எண்ணும் இடத்துல அர்ச்சாஸ்தலங்களிலே நாம் சென்று அனுபவிக்கலாம்படிக்கு தன்னையே காட்டிக்கொண்டு எழுந்தருள் இருக்கான். சர்வ சுலபனா நமக்கு கிடைக்கும்படிக்கு நான்முகனை படைத்தவன், சிருஷ்டி கர்த்தாவாய் நான்முகனை படைத்தவன், காரணன், அந்த பிரம்மாவை படைப்பதற்கு முன்பேயும் சிருஷ்டி செய்து கொண்டிருந்தவன், காரணா கரியாய் நீலமேக சியாமளம் போன்று இருக்கக்கூடியவன். குணபூர்த்தியை காட்டுறார். கண்ணாங்கிறதுனாலே சர்வ சுலபனா கிடைக்கக்கூடியவன், கரியாய்ங்கிறதுனாலே திருமேனியினுடைய அழகையும் இங்கே காட்டுறார். நீலமேக சியாமளம் போன்றவனே, உன்னை இப்படி சர்வ சுலபனாகவும் குணபூர்த்தியை காட்டிக்கொண்டும் உன்னுடைய திருவடி வழகை காட்டிக்கொண்டும் இப்படி அத்தனை பேரும் அடிமை செய்யும்படியாக எழுந்தருளி இருக்காயே, உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை, சாப்பிடாத நாள், உணவு உண்ணாத நாள் எனக்கு பட்டினி நாள் கிடையாது. வேறு என்ன? ஓவாதே நாரணாவென்று, நாராயணா என்கின்ற நாமம் எதை சொல்றது? மாதவன் பெயர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்குன்னு முதலாழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார்கள். ஓத்தின் சுருக்குன்னா வேதத்தினுடைய சுருக்கானது என்னது? மாதவன் பெயர் சொல்றது தானே. அப்படி உம்முடைய பேரான 1000 நாமங்கள் கொண்டவன், 1000 நாமங்களை கொண்டவன்கிற நாமத்தை கொண்டவன் எம்பெருமான். உன்னுடைய நாமத்தை சொல்லாத நாளும் வேத நான் மலரை கொண்டோ. நான் மலர் நன்னுவது அப்படின்னா என்னது? இனமலர் 8 திருமங்கையாழ்வார் காட்டுறார், 8 பூவாலே. இதே பெரியாழ்வாரும் 8 பூக்களாலே உம்மை பூசாத்தினேன்னு சொல்றார். பூச்சூட்டல்னு பதிகத்திலே 8 பூக்களை இட்டேன்னு சொல்றார் உம்முடைய திருவடியிலே. செண்பக பூச்சூட்டவாராய், கருமுகை பூச்சூட்டவாராய்னு இப்படி இவர் 8 பூக்களை இட்டார். திருமங்கையாழ்வாரும் இனமலர் 8 இட்டுன்னு 8 பூக்களை இட்டார். ஆனால் இவர் இந்த இடத்துல சொல்றது வேத நான்மலர் கொண்டு, ருக்கு எஜுர் சாம, ருக்கு எஜுர் சாம என்கின்ற வேதங்களையே மலராக கொண்டு உம்முடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணுவது, எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வேத நான்மலரை கொண்டு உன்னுடைய திருவடியிலே நான் என்று செய்யவில்லையோ, அப்படி அந்த கைங்கரியங்களுக்கெல்லாம் என்று தடை வருகின்றதோ அன்றுதான் எனக்கு பட்டினி நாள். உண்ணும் நாள் அப்படின்னா என்னது? உன்னுடைய பாதத்திலே வந்து அடைவது, கைங்கரியத்தை பண்ணுவது. உமக்கு கைங்கரியத்தை பண்ணக்கூடிய நாள் தான் எனக்கு உண்ணும் நாள். உன்னுடைய திருவடியிலே உன்னுடைய கைங்கரியத்திலே ஏதாவது தடை அப்படின்னு ஏற்பட்டதுன்னு சொன்னா அன்று எனக்கு உண்ணாத நாள். அவை தத்தருமாகில், அவை எனக்கு அன்று பட்டினி நாளேன்னு காட்டுறார். அவை தத்தருமாகில்னா என்ன அர்த்தம்? தடைபட்டால், தடைபட்டதுன்னு சொன்னா அன்று எனக்கு பட்டினி நாள் தான். ஆக உண்ணும் நாள் உன்னுடைய பாதம் வந்து அடையக்கூடிய நாள், உண்ணா நாள் உன்னுடைய பாதத்தை அடையாத நாளே எனக்கு பட்டினி நாள்னு சொல்றார். ஆக நித்திய கர்மானுஷ்டானங்கள் ஒவ்வொருவருமே அவரவர்களினுடைய வகைக்கு ஏற்றார் போலே நித்தியம் நாம் எம்பெருமானுக்கு நாமத்தை சொல்றது, அந்தந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுவது, ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களை எல்லாம் ஸ்மரிப்பது, கேட்பது, சொல்லுவது, இதை எல்லாமும் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் தான். அந்த கைங்கரியம் செய்யவில்லைனா, அந்த கைங்கரியத்துக்கு அன்று ஏதாவது தடை ஏற்பட்டதுன்னு சொன்னா அன்றுதான் நமக்கும் பட்டினி நாள். அதைத்தான் ஆழ்வார் நமக்கும் சேர்த்தே காட்டி கொடுக்கிறார். பெரியாழ்வார் ஓவாதே நாரணாவென்று. ஆக நம்முடைய நாக்கானது எப்பொழுதும் எம்பெருமானுடைய நாமத்தையே சதா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய நாவானது
அவனுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் சொல்லாது அப்படின்னு பெரியாழ்வார் இந்த இடத்திலே காட்டுவது போலே நாமும் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருப்போமாக. அதற்கு எம்பெருமான் நமக்கு தகுந்த தேக சக்தியையும் சச்சிந்தையையும் நமக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த பதிவிலே அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.